Hello everyone. இன்னைக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 1 to 4 டீல் வித் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். இந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் பார்ட் 1ன்னு சொல்லி குரூப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஷெட்யூல் 1ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ், அதோட நேம், ஜுரிடிக்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல்னா என்ன, பார்ட்னா என்ன, ஷெட்யூல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆர்டிகல்ன்றது ஜஸ்ட் பாயிண்ட்ஸ், ப்ரொவிஷன்ஸ், அதுதான் இங்கே ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுறாங்க. சிமிலர் சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணக்கூடியது தான் பார்ட்னு சொல்கிறோம். இப்போ பார்ட் 1 எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல் 1, 2, 3, 4. பார்ட் 2 எடுத்துக்கிட்டோம்னா சிட்டிசன்ஷிப். இதே மாதிரி பார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆர்டரா இருக்கும். வேற ஷெட்யூல்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன்ல அங்கங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்து ஒரு பர்டிகுலர் குரூப் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஷெட்யூல்னு சொல்லுவோம். ஷெட்யூல் 1ல பார்த்தோம்னா ஆர்டிகல் 1 and 4 பத்தி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சேம் வே ஆர்டிகல் 2 எடுத்தோம்னா பிரசிடென்ட், கவர்னர், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர் இது சம்பந்தமா அங்கங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குரூப் பண்ணிருப்பாங்க. ஷெட்யூல்ல இருக்கக்கூடியது ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஆர்டிகலை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கிறது தான் ஷெட்யூல் சொல்றோம். வேற பார்ட்ன்றது ஜஸ்ட் குரூப்பிங் ஆஃப் சிமிலர் சப்ஜெக்ட். நவ் ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 1ல முக்கியமா ரெண்டு விஷயங்கள் நம்ம கண்ட்ரி பார்த்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஒன்னு நேம் அண்ட் நேச்சர் ஆஃப் பாலிட்டி. இது கூடவே ஆர்டிகல் 1 டீல்ஸ் அபவுட் 3 கிளாசிபிகேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது ஸ்டேட், யூடி, அக்வயர்ட் டெரிட்டரிஸ். இப்போ நம்ம நேம்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்தியா, தட் இஸ் பாரதம் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுக்கான காரணம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில நம்ம நாட்டுக்கு இந்தியான்னு பெயர் வைக்கிறதா இல்ல பாரத்னு பெயர் வைக்கிறதான்னு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். ஒருமித்த கருத்து இருந்திருக்காது. அதனால இந்தியா, தட் இஸ் பாரத்னு ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. நேச்சர் ஆஃப் பாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி யூனியன்னா என்ன, ஃபெடரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபெடரேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ. ஃபெடரேஷன்னா அங்க அக்ரிமெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போறதுக்கு முழு அதிகாரமும் இருக்கும். யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா தான் யுஎஸ்ஏன்ற கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் விருப்பப்பட்டாங்கன்னா யுஎஸ்ஏ விட்டு வெளியே போறதுக்கான முழு சுதந்திரம், அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. வேற யூனியன் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்காது. ஸோ அந்த கண்ட்ரி விட்டு வெளியே போறதுக்கான உரிமையும் உங்களுக்கு இருக்காது. இந்தியா ஸ்டேட்ஸ்குள்ள எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உருவாக்கப்பட்ட நாடு கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் இது எல்லாமே இந்தியான்னு சொல்லி நம்ம அறிவிச்சிட்டோம். அதனால இங்க இருந்து வெளியே போறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. புதுசா ஏதாவது ஒரு பிளேஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்டை இந்தியா கூட ஆட் பண்ணாலும் ஆட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியேற முடியாது. ஸோ இன்டெஸ்ட்ரக்டபிள் கண்ட்ரி. அதனால தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வேறஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான். நவ் கமிங் டு 3 கிளாசிஃபிகேஷன் கிவன் இன் ஆர்டிகல் 1. அதான் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, அக்வயர்ட் டெரிட்டரி. அக்வயர்ட் டெரிட்டரினா செஷன் யாராவது கொடுத்துருக்கிறது, அண்ட் ஆக்குபேஷன். அன்ஆக்குபைட் பிளேசஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை நம்ம ஆக்குபை பண்ணி இந்தியாவோட எல்லைக்கு உள்ள கொண்டு வர்றது. அண்ட் கன்கஸ்ட் அண்ட் சப்ஜுகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத். நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஹைதராபாத்லாம் இந்தியா கூட சேர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள வலுக்கட்டாயமா நிர்பந்தப்படுத்தி தான் நம்ம கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் சப்ஜுகேஷன்ஸ். இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அண்ட் இந்த ஆர்டிகல் 1 பார்க்கக்குள்ள ரெண்டு டெர்மினாலஜி பார்த்துக்கணும். டெரிட்டரி ஆஃப் இந்தியான்ற ஒரு டேர்மும் யூனியன் ஆஃப் இந்தியான்ற இன்னொரு டேர்மும். டெரிட்டரி ஆஃப் இந்தியான்றது தான் ஆர்டிகல் 1ல 3 கிளாசிஃபிகேஷன்ல இருக்கும். இங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட், யூடி, அக்வயர்ட் டெரிட்டரிஸ் இது எல்லாமே உள்ளடக்கியது. வேறஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் மட்டும்தான். அங்க யூனியன் டெரிட்டரியும் வராது, அக்வயர்ட் டெரிட்டரிஸும் வராது. அதே மாதிரி ஃபெடரல் சிஸ்டத்தோட மெம்பரும் ஸ்டேட்ஸ் மட்டும்தான். பிகாஸ் அஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய பவர்ஸ் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் யூனியன் டெரிட்டரி, அக்வயர்ட் டெரிட்டரிஸ் இது எல்லாமே டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில லெஜிஸ்லேச்சர் இருக்கு, அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றி அவங்க கொடுத்திருக்காங்க. நவ் ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 2 கம்ப்ளீட்டா எக்ஸ்டர்னல் விஷயத்தை பத்தி டீல் பண்ணக்கூடியது. ஆர்டிகல் 3 கம்ப்ளீட்டா இன்டர்னல் விஷயத்தை பத்தி டீல் பண்ணக்கூடியது. இங்க நான் எக்ஸ்டர்னல் மீன் பண்றது ஆல்ரெடி இந்தியாவோட பார்ட்டா இருக்காத விஷயங்களை பத்தி டீல் பண்ணக்கூடியது எல்லாமே ஆர்டிகல் 2. ஸோ இங்க அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ ஒரு நிலப்பரப்போ இந்தியாவில் இல்லாத ஒன்று புதுசாக ஆட் பண்ண போகிறோம் இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்னா இட் கம்ஸ் அண்டர் சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, இது எல்லாமே உள்ள போக போக தெரிஞ்சுக்கலாம் அந்தந்த சப்ஜெக்ட்ஸில். இங்கே ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது, பிரசிடென்ட்டோட ப்ரியர் அப்ரூவலும் தேவை கிடையாது. நவ் கமிங் டு ஆர்டிகல் 3. இது எல்லாமே இன்டர்னல் விஷயங்களை பற்றி டீல் பண்ணக்கூடியது. தட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் த பார்ட் ஆஃப் இந்தியா. இதில் ஃபார்மேஷன், சேஞ்சஸ், ஏரியா இன்க்ரீஸ், ஏரியா டிக்ரீஸ், ஆல்டரிங் பவுண்டரி,
நேம் சேஞ்ச், இப்படி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 3க்கு கீழே தான் வரும். அண்ட் ஆர்டிகல் 3க்கு கீழே ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக பிரிக்கலாம், பிரித்து 2 யூனியன் டெரிட்டரி ஆகலாம், இல்லை 2 யூனியன் டெரிட்டரியை ஜாயின் பண்ணி ஸ்டேட் ஆகலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நினைச்சாலும் பார்லிமெண்ட்டுக்கு செய்யறதுக்கான அதிகாரங்கள் இருக்கு as per கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். அண்ட் ஆல்சோ ஆர்டிகல் 3 கீழே எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரனாலும் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுன்றத கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் லைட் அ கண்டிஷன் டு சேஞ்ச் திங்ஸ் அண்டர் ஆர்டிகல் 3. பட் இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் மட்டும்தான். இட் மீன்ஸ் யூடிக்கு இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னிச்சையா அவங்க செய்யறதுக்கான முழு அதிகாரங்களும் இருக்கு. as per that procedure பிரசிடென்ட் என்ன பண்ண போறாங்களோ அதை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு தெரிவிக்கணும். அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமும் கொடுக்கணும் அவங்களோட வியூவை தெரிவிக்கிறதுக்கு. அண்ட் ஸ்டேட்டோட வியூ பிரசிடென்ட் இஸ் நாட் பைண்டிங், அதான் நாட் பவுண்ட் பை த ஸ்டேட் வியூ. இன்கேஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க, அவங்களோட கருத்து என்னவா இருந்தாலும் அதை பிரசிடென்ட் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வரப்போம் அண்டர் ஆர்டிகல் 3ன்னு. அவ்வளோதானே தவிர்த்து மோர் தென் தட் எதுவும் கிடையாது. ஆஃப்டர் ரெஃபரிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுவார் இந்த பில்லை கொண்டு வரதுக்கு. இந்த 2 ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் ஆர்டிகல் 3 கீழே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஸ்டேட்டோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆகட்டும் இல்லை கண்டினியூட்டி ஆகட்டும் எதுவுமே கான்ஸ்டியூஷனால கேரண்டடா வழங்கப்படலை. ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டையே பிரித்து 2 யூனியன் டெரிட்டரி ஆக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீரை மாற்றிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் நம்ம கண்ட்ரியை இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.